வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இந்த கிளாஸ்ல சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு கிளாஸாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டாக முடிச்சுட்டு வரோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் ப்ரியாம்பல் முடிச்சிருந்தோம். ப்ரியாம்பல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்போட சாலியன் ஃபீச்சர்ஸ், முக்கிய அம்சங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபேக்சுவலான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்திய அரசியலமைப்போட சாலியன் ஃபீச்சர்ஸில் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். அதுதான் சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். அதுவும் இல்லாமல் அதோட அம்சங்கள் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சருக்கும் மற்ற கான்ஸ்டியூஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதலாவதா ஃபீச்சர்ஸ், சரிங்களா? ஒரு ஃபேக்சுவலான ஃபீச்சர்ஸ். நம்ம இது ஆல்ரெடி ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக பார்த்தோம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பை ஒரு பெரிய விமர்சனமாக வைக்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், வேர்ல்டுலேயே பல்கான கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரிலாம் வேர்ல்டுலேயே பல்கான கான்ஸ்டியூஷன், மோஸ்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்திய அரசியலமைப்பு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விமர்சனம், ஒரு ஃபீச்சரும் கூட, நீளமான எழுதப்பட்ட. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு டைவர்ஸான கண்ட்ரிக்கு ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் முன்னாடியே அட்ரஸ் பண்ணிடணும். ஸோ இது நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எக்ஸப்ஷனோட அட்ரஸ் பண்ணிடணும். நிறைய டீட்டெயில்டாக என்னென்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், எவ்வளோ தூரம் சிம்பிளாக சொல்லிட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபைன்டாக ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருந்தனால ரொம்ப லென்த்தாகவும் ரொம்ப பல்காகவும் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷனா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. அது ரிட்டனா அன்ரிட்டனா, அமெரிக்காவுக்கும் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனும் ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனும் ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷனும் ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அடுத்தது அப்படியே யூகேவை பாருங்க, யுனைடெட் கிங்டம். யூகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இல்லை, அவங்க எழுதி வைக்கல. கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஆனால் எழுதி வைக்கல. அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். யூகேட கான்ஸ்டியூஷன் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ரிட்டன், அன்ரிட்டன். இப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா எழுதி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் இது கூட நோட் பண்ணிக்கோங்க, ரிட்டனுக்கும் அன்ரிட்டனுக்கும் உள்ள வித்தியாசம். எக்ஸாம்பிள் இந்தியா, யூஎஸ், இவங்கெல்லாம் ரிட்டன். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் போகும். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகேவோட கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம். யூகே. ஸோ இது ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல வேற வித்தியாசமும் சொல்லணும் அப்படின்னா, ரிட்டனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் இப்போ வேற வித்தியாசங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, இது பேர்லயே இருக்கு. இது எழுதி வச்சிருக்காங்க, இது எழுதாம வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா மாத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எழுதி வச்சுட்டாங்க ஆல்ரெடி, அதை திருத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரிஜிடா இருக்கும். கரெக்டா? மோஸ்ட் ரிஜிடா இருக்கும். மாத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா ரிஜிடா இருக்கும், மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதே இது பாத்தீங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா இருக்காது. கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கலையே, அப்ப என்ன பண்ணலாம், அதுல இருந்து நீங்க பெறப்படலாம், அது ஈஸியா மாத்திடலாம் இல்லையா? அப்ப அது ஃபிளெக்சிபிள். இதெல்லாம் இதோட ஃபீச்சர்ஸ், அவ்வளவுதான். இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ரிஜிட், ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ரிஜிட்னா மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்குது. இது ஃபிளெக்சிபிளா இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இது ரிஜிட், ஃபிளெக்சிபிள். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ஓரளவுக்கு ரிஜிட் தான். ஆனால் யூஎஸ் அளவுக்கு ரிஜிட் கிடையாது. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ரிஜிட் தான். ரிட்டன் எழுதி வச்சனால மாற்ற முடியாது, ரிஜிட். ஆனால் யூஎஸ் அளவுக்கு ரிஜிட் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூஎஸோட கான்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1800 வந்துருச்சு இல்லையா? ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி 1800 இப்போ 2000 இருக்கும் இல்லையா? 2020 இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 3 அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. 3 அமெண்ட்மெண்ட். ரொம்ப கம்மியா தான். 3லருந்து 5 அமெண்ட்மெண்ட். ரொம்ப கம்மியா தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறஸ் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்கன்னா, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ரிஜிட் தான். ஆனா அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 106 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவ்ளோ காலம் கூட இல்ல. எவ்வளோ 1950லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 60, 70 ஆண்டுகள்ல 106 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோடதும் ரிஜிட் தான். யுகே அளவுக்கு ஈஸியா மாத்திற முடியாது. ஆனா யுஎஸ் அளவுக்கு கஷ்டமும் கிடையாது. இப்போ நம்மளோடது நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள் அந்த கேட்டகரியில வச்சிருக்கோம். இந்தியாவோடது வந்து நெய்தர் ரிஜிட் நார் அவ்ளோ கஷ்டம் இல்ல மாத்துறது. அவ்ளோ ஈஸியும் இல்ல மாத்துறது. யுஎஸ்ல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு மாத்துறது ரொம்ப கஷ்டம். யுகேல இருக்கிறது மாத்துறது ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் கான்செப்ட். யுஎஸ்க்கும், யுகேக்கும், இந்தியாவுக்கும். ஸோ படிக்கும்போது இந்த 3 கண்ட்ரியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒண்ணொண்ணும் ஒரு ஃபீச்சர்ல இருக்கும். அப்போ ரிட்டர்னுக்கும் அன்ரிட்டர்னுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து ரிஜிட், இது வந்து ஃப்ளெக்சிபிள். ரிட்டர்னுக்கும் அன்ரிட்டர்னுக்கும். அதுல இந்தியாவுக்கும், யுஎஸ்க்கும் பார்த்துக்கலாம். இன்னொன்னு இதுலயே தெரியும். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுட்டாங்க. மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இதுலயே தெரியுது, எது சுப்ரீம்? எதுக்கு அதிக பவர்? கான்ஸ்டிடியூஷனுக்கு அதிக பவர். இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு அதிக பவர். அப்ப கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். அப்போ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் இருக்கோ யூஎஸ்ல இருக்கு. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் இருக்கு இந்தியால இருக்கு. இந்த 2 பக்கமும் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். கான்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல். இந்திய அரசியலமைப்புக்கு தான் அதிக பவர். வேறஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அங்க போயிட்டா அங்க யாருக்கு அதிக பவர்? கான்ஸ்டிடியூஷன் இப்ப அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எழுதவே இல்ல. அப்ப எப்படி அங்க அரசியலமைப்பு இருக்குன்னு கேட்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா யூகேல சீரிஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் மூலியமா இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ல வந்துரும். இப்ப இன்னொரு சட்டம் போடுறாங்க. அதையும் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆட் ஆயிட்டே வரும். அதான் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஆனா நம்மளோடது அப்படி இல்ல. நம்ம சட்டமெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல வர மாட்டோம். சட்டம்லாம் ஸ்டாச்சுட்டரின்னு தனியா வச்சிருக்கோம். இப்ப அந்த மாதிரி நிறைய ஆட் ஆயிட்டே வரும். அப்ப இங்க யாருக்கு பவர் இருக்கு அதிகமா? இதுலயே உங்களுக்கு தெரியும். இப்போ கான்ஸ்டிடியூஷன் இங்க கான்ஸ்டிடியூஷன் பவர் இருக்கு. இங்க யாருக்கு பவர் இருக்கும்? இந்த சட்டம் எழுதுறவங்களுக்கு பவர் இருக்கும். ஏன்னா அவங்க சட்டம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேணா எழுதலாம் இல்லையா? இப்போ இங்க யாரு சுப்ரீம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். இங்க வந்து பாராளுமன்றம் பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். ரைட்டா? அப்போ இங்க வந்து சுப்ரீம் பாடி கான்ஸ்டிடியூஷன், இங்க சுப்ரீம் பாடி பார்லிமெண்ட். இப்போ இந்த ரிட்டர்ன் அன்ரிட்டர்ன்லாம் கொடுத்து ரிட்டர்ன் இருந்தால் தான் டெமோக்ராட்டிக்கா இருக்கும். அன்ரிட்டர்ன் இருந்தால் தான் டெமோக்ராட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரிட்டர்ன் கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எக்ஸாம்பிள் இந்தியா, யூஎஸ். அன்ரிட்டர்ன்லயும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்கு. எக்ஸாம்பிள் யூகே. அதே மாதிரி ரிட்டர்ன் அன்ரிட்டர்னுக்கும் டெமோக்ரஸிக்கும் குடியரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ இதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்ஸ்டிடியூஷனும் ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் தான். சரிங்களா? நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் வந்து குரானை வந்து அவங்க ஷரியாவா வச்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனே குரான் தான். அப்படிங்கும்போது அது ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் தான். ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெமோக்ரஸின்னு சொல்லிட முடியாது. இல்லையா? ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் வந்து மொனார்க்கியாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்னும் அன்ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மொனார்க்கி, டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற தன்மைக்கும் இப்படி இருக்க நாடுகள் எக்ஸாம்பிளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ ரிட்டர்ன் அன்ரிட்டர்ன் இதாயிடுச்சு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ ரிட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அமெரிக்கா டிஃபால்ட்டா. அன்ரிட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரிட்டன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல் சரத்து இருந்திருக்கு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா 465 சரத்து இருக்கு. ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 22 பார்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல 25 பார்ட்ஸ் இருக்கு. ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன்ல 8 ஷெட்யூல், இப்போ 12 ஷெட்யூல். அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் 465 ஆர்டிகல், 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல் பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? இதுல இந்த 12 ஷெட்யூல் 25 பார்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கணும். எந்த பார்ட் எங்க இருக்கு? 5வது பார்ட் என்ன சொல்லுது? 20வது பார்ட் எலெக்ஷனை பத்தி சொல்லுது. 18வது பார்ட் எமர்ஜென்சி பத்தி சொல்லுது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப முக்கியம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை பத்தி சொல்லுது. பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி பத்தி சொல்லுது. பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி சொல்லுது. அடிப்படை கடமைகள் பத்தி சொல்லுது. அப்ப இதுலயே தெரியுது பார்ட் 4A என்ன பண்ணிருக்காங்க? இதெல்லாம் 1, 2, 3, 4 அடுத்தது 5 போகுது, 6 வருது. ஆனா இந்த மாதிரி A, Bலாம் வருது. அப்ப இதுலயே தெரியுது இது நடுவுல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் சட்ட திருத்தம் மூலமா ஆட் பண்ணுது. அதனாலதான் 22 பார்ட் 25 பார்ட் ஆனதுக்கு காரணம். இந்த 4வது ஏன் நடுவுல ஆட் பண்ணியிருக்காங்க. 22 பார்ட் இருக்கும்போது ஆட் பண்ணல. நடுவுல ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8வது ஷெட்யூல் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துலாம் இப்ப புதுசா வந்திருக்கு இல்லையா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் ஆட் பண்ணி இப்ப தற்போது 12 ஷெட்யூல் இருக்கு. இப்போ மொத்தம் இப்போ 465 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட், 12 ஷெட்யூல். ஆல்ரெடி இருந்த 22 பார்ட் 25 பார்ட் ஆயிருக்கு. 8 ஷெட்யூல் 12 ஷெட்யூல் ஆயிருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க நிறைய விஷயம் வந்து
ஒரு பக்கம் இருந்து எடுத்தது. டிஃப்ரெண்ட் வேரியஸ் சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூகேலேருந்து சில விஷயங்கள் எடுத்தாங்க. யுஎஸ்லேருந்து சில விஷயங்கள் எடுத்தாங்க. ஜெர்மனிலேருந்து சில விஷயங்கள் எடுத்தாங்க. ரஷ்யாலேருந்து சில விஷயங்கள் எடுத்தாங்க. ஜப்பான்லேருந்து சில விஷயங்கள் எடுத்தாங்க. அயர்லாந்து சில விஷயம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமா? எந்தெந்த விஷயம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு தனி கிளாஸ்லேயே பார்த்தோம். 3rd or 4th கிளாஸ்லையோ. ஸோ இதான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அம்சங்கள் இதெல்லாம். இதை தாண்டியும் சில அம்சங்கள் இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ பார்க்க ஒரு டேர்மும் புரியணும். இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரிஜிடும் கிடையாது, நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃப்ளெக்சிபிளும் கிடையாது. நம்மளோட கான்ஸ்டியூஷன் பிளண்டு, இது ரெண்டையுமே சேர்த்து கலந்த கலவை மாதிரி. நெகிழ்வுறா மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் கலவை. சரிங்களா? நெகிழ்வுறா அப்படிங்கிறது ரொம்ப ரிஜிடா இருக்குது. நெகிழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்குது. ஈஸியா யூகே மாதிரி ஈஸியா கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிட முடியாது. யூஎஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் மிக்ஸ்டு. அதான் வந்து ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற டேர்ம்ல கூட குறிப்பிடலாம். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். அடுத்தது வந்து ரிஜிட் அப்படின்னா வந்து ரொம்ப அமெண்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்குது. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா ஈஸியாக அமெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர், நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நம்மளோட வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி அமைப்பு. நம்மளோட இந்திய ஆட்சி, இந்திய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது. இந்தியன் கவர்மெண்ட் அப்படி இருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஃபெடரல் அப்படின்னா வந்து கூட்டாட்சிங்க. சரிங்களா? எல்லாருமே சேர்ந்து பண்றது ஃபெடரல். யூனியன் அப்படின்னா ஒற்றையாட்சி, மத்திய கவர்மெண்ட் மட்டும் இருக்குது. யூனியன் ஆட்சி. இது இன்னும் புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இப்போ இது புரியணும் அப்படின்னா வந்து ஃபெடரல் ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல்னா என்ன தெரியும்? ஃபெடரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஃபெடரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஒற்றையாட்சி, கூட்டாட்சி. ஓகேவா? இது வந்து ஒற்றையாட்சி, இது வந்து கூட்டாட்சி. ஃபெடரல் கவர்மெண்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் யூஎஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் ப்ரொவிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஎஸ். எக்ஸாம்பிள் யூஎஸ். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகே. இதுல இருந்து பார்க்கலாம். அப்பனா யூனியன் ஃபீச்சர்னா என்னன்னு தெரியும், ஃபெடரல் ஃபீச்சர்னா என்ன தெரியும். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. ஃபெடரலுக்கும் யுனிட்ரி இருக்குங்கிறாங்க. அப்போ ரெண்டும் தெரிஞ்சிச்சுனா தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட் கூட்டாட்சி. யூஎஸ் எடுத்துக்கோங்க. யூஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிற கண்ட்ரி 50 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சிருக்கு. 50 ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டில் எப்படி சிஎம் இருக்காரோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க. மொத்த யூஎஸ்க்கும் ஒரு ஹெட் பிரசிடென்ட். இதானே யூஎஸோட இது. ஸ்டேட்டோட விஷயத்துல யூனியன் பிரசிடென்ட் உள்ள வர மாட்டார். ஸ்டேட்டோட விஷயத்துல பிரசிடென்ட் உள்ள எக்காரணத்தை கொண்டு வர மாட்டார். ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஜுடிஷியரி இருக்கு. ஸ்டேட் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சென்ட்ரலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கோர்ட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் யூஎஸ். ரிப்பீட் பண்ணுறேன். யூஎஸ் 50 ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கு. 50 ஸ்டேட்டுக்கும் 50 ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. அதான் பிரசிடென்ட் இருக்காரு. ஸ்டேட்டோட எந்த விஷயத்திலும் பிரசிடென்ட் உள்ள வர மாட்டாரு. பிரசிடென்ட் சென்ட்ரலோட எந்த விஷயத்திலும் ஸ்டேட் உள்ள வராது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஸ்டேட்டு தனியாக, பிரசிடென்ட் தனியாக இருக்கு. ஸ்டேட்டுக்குன்னு தனியாக கோர்ட் இருக்கு, சென்ட்ரலுக்குன்னு தனியாக கோர்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சென்ட்ரல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கும். ஸ்டேட்ல இருக்கிறது வந்து ஸ்டேட் கோர்ட் பார்த்துக்கும். இதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட். இதுதான் யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். யூனியன் கவர்மெண்ட்னா என்ன? ஒற்றையாட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே நாடு இருக்கு. அதில் நிறைய ப்ரொவின்சஸ் இருக்கு. இப்போ இந்த நார்த் ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு, டெக்ஸஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்னு யூகேல இல்லவே இல்லை. ஸ்டேட் சப்ஜெக்ட்ல எதுவுமே இல்லை. மொத்தமாக எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. பார்லிமெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. பார்லிமெண்ட் தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆகட்டும், யூனியன் சப்ஜெக்ட் ஆகட்டும், அதே மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அங்கே வந்து யூகேல இருக்கு. இதான் வந்து யூனியன் கவர்மெண்ட். இப்போ இது ரெண்டத்தோட ஃபீச்சர்ஸும் புரிஞ்சுதா? இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவும் நிறைய ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஆஸ் லைக் யூஎஸ் மாதிரி நிறைய ஸ்டேட் பிரிஞ்சிருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் சிஎம் இருக்காரு. எப்படி சென்ட்ரலில் பிஎம் இருக்காரு. யூஎஸ் மாதிரியே போகுது. ஆனால் ஸ்டேட்டோட சில விஷயத்தில் சென்ட்ரல் உள்ள வரும். கரெக்டா? எமர்ஜென்சி பீரியட் ஸ்டேட்டோட சில விஷயத்தில் சென்ட்ரல் உள்ள வரும். ரிலீஜன் ஏதாவது அமெண்ட் பண்ணணும். ரிலீஜன் இன்ஃபேக்ட் அவங்க ஸ்டேட் சப்ஜெக்டில் லை ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும். கன்கரண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. சில விஷயங்கள் வந்து ஸ்டேட்டும் லா பண்ணும், சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் யூனியனும் லா மேக் பண்ணும். ஸ்டேட்டுக்குன்னு தனியாக கோர்ட்லாம் கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் இது. இப்போ இது யூகேவோட ஃபீச்சர் வருது பாருங்க. ஸோ யூனியனுக்கு வந்து அதிக பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக பவர். வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் பிரசிடென்ஷியல் ரூல் மூலிமா. வேணும்னா ஸ்டேட்டோட பேரை மாற்றிக்கலாம்.
ஸ்டேட்டோட பர்மிஷனே இல்லாமல் தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிக்கலாம். தமிழ்நாடு அசம்பிளியோட பர்மிஷனே இல்லைனாலும் தமிழ்நாடை வேறு பேராக மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டுக்குன்னுலாம் கோர்ட்டு கிடையாது. ஒரே ஒரு கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹை கோர்ட். ஸ்டேட்டுக்குன்னு கோர்ட்டு கிடையாது. மொத்தமாக சென்ட்ரல் அது தனி ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது இந்தியாவோட கவர்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரி ஃபெடரல் கூட்டாட்சியும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி யூகே மாதிரி யூனியன் ஒற்றையாட்சி அதோட ஃபீச்சர்ஸ் அம்சங்களும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தி அப்போ இந்தியா கவர்மெண்ட் எப்படி இருக்கும், ரெண்டத்தோட ஃபீச்சர்ஸும் சேர்ந்து இருக்கனால இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோடது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ், ஒற்றையாட்சி சார்புடைய கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவோடதுல 2 ஃபீச்சர்ஸும் இருக்குது. 2 ஃபீச்சர்ஸும் இருந்தாலும் நம்ம வந்து யூனிட்டரியில் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஒற்றையாட்சியில் வந்து அதிக பவர் கொடுத்து வச்சிருக்கனால நம்மளோடது வந்து யூனியன் கவர்மெண்ட் வித் ஃபெடரல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் வந்து கூட்டாட்சி அம்சங்களும் ஒற்றையாட்சி அம்சங்களும் சொல்கிறாங்க. இது போக இந்தியாவில் என்னெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்தியாவுக்கு என்னெல்லாம் யூனியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்தியாவோட ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் எப்பெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அது வந்து இந்த ரிஜிட் ஃப்ளெக்சிபிள் ரெண்டையும் கலந்த ஒரு கலவை. இன்னொன்று இந்தியாவோடது வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். அடுத்ததான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியணும் அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். 2 வித்தியாசம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லையா, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு யூஎஸ்சி, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், இன்னொன்று வந்து பிரசிடென்ட் கவர்மெண்ட். அரசாங்கத்தின் பாராளுமன்ற வடிவம், இன்னொன்று வந்து ஜனாதிபதியோட வடிவம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், யூகேவை எடுத்துக்கலாம், இந்தியாவும் எடுத்துக்கலாம். இந்தியாவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, யூஎஸ். ஸோ பேப்பர்லாம் யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பிடன் அந்த மாதிரி தான் பெரிய ஒப்பந்தங்கள் போடும்போதெல்லாம் அவரோட பேர் தான் வரும். ஏன்னா அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளோட வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல யாருக்கு ஹையஸ்ட் பவர், யாருக்கு ரியல் பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். யாருக்கு ரியல் பவர், யாருக்கு நாமினல் பவர். நாமினல் பவர்னா பேருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. ரியல் பவர்னா உண்மையான பவர், நாமினல்னா பேருக்கு. இங்கே யாருக்கு ரியல் பவர், இங்கே யாருக்கு நாமினல் பவர். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரியல் பவர் யார் கையில் இருக்கும், பிரைம் மினிஸ்டரோட கையில் இருக்கும். கரெக்டாக மோடியோட கையில் இருக்கும். நரேந்திர மோடி, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கையில் தான் வந்து ரியல் பவர் இருக்கும். இதே நாமினல் பவர் யார் கையில் இருக்கும் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட்டோட கையில் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ரியலாக பவர் கிடையாது. அவரோட வேலையே ஒரு சைன் போடுறது அந்த மாதிரி தான். அதுதான் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட்டை. இதே அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பிரசிடென்ஷியல் ஃபார்ம் யூஎஸ் போய்க்கோங்க. யூஎஸ்ல ரியல் பவரே யார்கிட்ட இருக்கும், உண்மையான பவரே பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். ரைட்டா. இப்போ அங்கே பிரசிடென்ட்டுக்கு எல்லா பவர் இருக்கும், அங்கே பிரசிடென்ட்டுக்கு வெறும் நாமினல் பவர், வெறும் சைன் போடுற பவர் மட்டும்தான் பிரசிடென்ட்டுக்கு. இப்போ இதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இப்போ இந்தியா என்ன இதில் வரும் அப்படின்னா இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வரும். இப்போ இந்தியாவோட ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூகே மாதிரி நம்ம வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ரி வந்து இப்படின்னு சொல்லலாம், வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். இப்போ இந்த பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஒட்டுமொத்த யூஎஸ்க்கும் ஒரு ஆள் பிரசிடென்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ அதுலேயே வந்து அவரோட எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டைரக்டாக இருக்கும். எலெக்ஷன் டெமோக்ரஸி கிடையாது, எலெக்ஷன். அவரை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா நேரடி முறையாக இருக்கும். நேரடி தேர்ந்தெடுக்கும் முறையாக தான் டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கும். இப்போ யூஎஸ்ல இருக்க எல்லாருமே பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுவாங்க. ஓகே, ஒட்டுமொத்த யூஎஸ் மக்களும் சேர்ந்து ஒரு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் தொகுதியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நரேந்திர மோடியை எம்பியாக எலெக்ட் பண்ணாங்க. எல்லா எம்பிஸும் சேர்ந்து என்ன பண்ணாரு அப்படின்னா பிஎம்ஐ தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்தியாவில் பிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிற முறை, அதாவது இந்தியாவோட ரியல் ஹெட்டை தேர்ந்தெடுக்கிற முறை இன்டைரக்ட் எலெக்ஷன். வேற பிரசிடென்ட்ல இட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன். இப்போ இதுதான் டைரக்ட் எலெக்ஷனுக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கும் வித்தியாசம். இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபாலோ பண்ணுறோம். எதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட்டை தேர்ந்தெடுக்கிறது. அதோட இடங்கள் எங்கெங்கே கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க.
இந்தியாவில் எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டைரக்ட் எலெக்ஷன் ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவில் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? இந்தியாவில் பிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதுவும் டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஒரு தொகுதியிலேருந்து அவர் செலக்ட் ஆகி வந்துட்டார். பிஎம் அப்படிங்கிறது வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போறது இல்லை. அது ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட், அவ்வளவுதான். பிஎம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. 500 எம்பியில் ஒரு 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 ஹெட், அவ்வளோதான் பிஎம். ஓகேங்களா? அவருக்குன்னு எக்ஸ்ட்ராடினரி தனி பவர்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் தான். எந்த எம்பி வேணாலும் பிஎம் ஆகலாம். ஆனால் நம்ம பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், நாமினல் ஹெட் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிறோம். எல்லா மக்களும் இவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போட மாட்டாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் நீங்க போய் ஓட்டு போட முடியாது. நீங்க ராம்நாத் கோவிந்த நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க தேர்ந்தெடுத்த எம்பி, நீங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அவங்க ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா இந்தியாவில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க எங்க யூஎஸ்ல வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர வர நம்ம இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்போ நம்ம ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இன்னொன்று வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் தான் நம்மளோடது எப்பவுமே இருக்கும். ஓகே, பிரசன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கவர்மெண்ட். கரெக்ட். பிரசன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கவர்மெண்ட், பெரும்பான்மை அரசாங்கம் தான் நம்மள ரூல் பண்ணும். கரெக்டா? இப்போ பிரசன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து லாஸ்டா வந்து லோக்சபா எலெக்ஷன் 16வது லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 67% மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. மீதி 33% மக்கள் ஓட்டே போடல. அவங்களோட உரிமையை வந்து அவங்க பூர்த்தி பண்ணல. 67% மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுல 32% வந்து பிஜேபி ஜெயிச்சது, பாரதிய ஜனதா பார்ட்டி ஜெயிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது. எனக்கு எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரியல. 8 to 10% தான் ஜெயிச்சது. ஓகேங்களா? இப்போ மெஜாரிட்டி அப்படின்னா வந்து பெரும்பான்மையா யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா வந்து 32% ஜெயிச்ச பிஜேபி தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா மீதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 68% வந்து 68% மக்கள் வந்து ஒன்னா வேற யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காங்க, இல்ல ஓட்டே போடாம இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி 68% வந்து பிஜேபிக்கு போடல. அப்படிங்கும்போது நம்மளோட யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா பிஜேபி தான் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். இந்த பார்ட்டி இந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டி ஜெயிச்சதோ அவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ 32% மக்கள் வந்து பிஜேபிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த மெஜாரிட்டி சீட் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் பேர் தான் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். வேறஸ் யூஎஸ்ல அப்படி கிடையாது. யூஎஸ்ல மொத்தம் 100%ல 50% தாண்டி அவர் ஜெயிக்கணும் பிரசிடென்ட். அப்பதான் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை 50% ஜெயிக்கல, 45% தான் வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். எப்போ 50% ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி ரூல், இங்க வந்து வெறும் பெரும்பான்மை ரூல், சிம்பிள் மெஜாரிட்டி ரூல். இப்போ நம்மளோட ஃபீச்சர் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். இன்னொன்று கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்க வந்து பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா? பிரசிடென்ட் தான் வந்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாரு, எக்ஸிக்யூட்டிவை தேர்ந்தெடுப்பாரு. பிரசிடென்ட் தான். அவங்க சுப்ரீம் வந்து பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் வந்து அக்கௌண்டபிள் கிடையாது, பீப்புளுக்கு அக்கௌண்டபிள் கிடையாது. பிரசிடென்ட் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு தடவை எலெக்ட் ஆயிட்டார் அப்படின்னா 4 வருஷத்துக்கு அவர் தான் பிரசிடென்ட் யூஎஸ்ல. ஆனால் இப்போ பார்லிமெண்ட்ல அப்படி கிடையாது. பிஎம் வந்து லோக்சபாக்கு அவர் அக்கௌண்டபிள். சரிங்களா? லோக்சபாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவாக வந்து லோக்சபாக்கு வந்து அக்கௌண்டபிள். ஸோ அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா உடனே நோ கான்ஃபிடன்ஸ் மூலியமா அவங்களை தூக்கிடுவாங்க இல்லையா? அப்போ இங்கே வந்து மோஸ்ட் டீஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு டீஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு கூட்டு பொறுப்பு. எல்லாருமே கலெக்டிவா லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. பிரசிடென்ட் அங்க யூஎஸ்ல வந்து அப்படி கிடையாது. இங்க டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா நிறைய வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வந்து நடுவுலயே வந்து டிசொல்யூஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வேற யூஎஸ்ல அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஒரு 4 வருஷம் எலெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இறங்குற செத்தாதான் வந்து அடுத்த கவர்மெண்ட் வரும் மேக்சிமம். அங்க வந்து அவ்வளோ ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். இங்க வந்து டிஸ்டெபிலிட்டி. இங்க வந்து அதிகமா வந்து டிசொல்யூஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ லோக்சபா டிசொல்யூஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. presence of majority government, majority party rule, collective responsibility, dissolution of Lok Sabha. அடுத்ததான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக சொல்லலாம் அப்படின்னா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நம்மளோட இதே இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னா இந்தியாவோட இது எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். யூஎஸ் சொன்னேன் இல்லையா? ஒரு ஸ்டேட்லேயும் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி கோர்ட் இருக்கும். சென்ட்ரல் அவங்களுக்கு தனி கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட். சில சப்ஜெக்டை ஸ்டேட் பார்த்துக்கும், சில சப்ஜெக்டை சென்ட்ரல் பார்த்துக்கும். ஓகேவா? அப்போனா ஸ்டேட் கோர்ட் தனி, சென்ட்ரல் கோர்ட் தனி. யூஎஸ்ல. யூகேல பார்த்தீங்கன்னா
ஒரே ஒரு கோர்ட், சுப்ரீம் கோர்ட் தான். ஒரே ஒரு கோர்ட் அவங்க தான் பார்ப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஹைரார்கிக்கல் கோர்ட், இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கோர்ட் எல்லாமே தனி. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்ஸ்குள்ளேயே வர முடியாது. ஸோ லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, அந்த லோக்சபா, ராஜ்யசபா அவங்க தனி, லெஜிஸ்லேச்சர் விங்கு தனி, எக்ஸிக்யூட்டிவ் விங்கு தனி, ஜுடிஷியரி விங் தனி. இப்போ இங்கே வந்து ஹைரார்கி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கும். மேலே சுப்ரீம் கோர்ட், கீழே ஹை கோர்ட்ஸ், அது கீழே நிறைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், லோயர் கோர்ட்ஸ், எல்லாமே கனெக்டடாக இருக்கும். ஹைகோர்ட்டில் சொன்னது, ஹைகோர்ட்டில் சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் போய் பேசலாம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை வாட்ச் பண்ணிக்கும். அதாவது ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட கோர்ட்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹைகோர்ட். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு, அது மெட்ராஸ் ஸ்டேட்டுக்குன்னு இருக்க ஹைகோர்ட் கிடையாது. சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ மெட்ராஸ்ல இருந்து அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து தீர்ப்பு சொல்ல முடியும். இப்போ அதான் வந்து இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மற்றும் இண்டிபெண்டா இருக்கும். ரொம்ப இண்டிபெண்டா இருக்கும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியது. ஆனால் யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல யார் ஜட்ஜா இருக்கணும் அப்படிங்கிறத பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆனால் இங்கே வந்து கோர்ட்ல யார் ஜட்ஜா இருக்கணும் டிட்டர்மைன் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு பவர் கிடையாது, லெஜிஸ்லேச்சர் பவர் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது. ஸோ அது மாதிரி இண்டிபெண்டா இந்தியா வேர்ல்டுலே இந்தியாவோட கோர்ட்ல தான் கோர்ட் அப்பாயிண்ட் பண்றதும் ஜட்ஜஸ் தான், அவங்களை ரிமூவ் பண்றது ஜட்ஜஸ் தான், அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றது ஜட்ஜஸ் தான். ஓகேவா? அந்த ப்ரோசஸ் எல்லாமே இனிஷியேட் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க என்னதான் இருந்தாலும் இம்பீச்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்ல போய் தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் கோர்ட்ல அப்பாயிண்ட் பண்றது, அவங்களை ரிமூவ் பண்ற பவர் யாருக்கு அப்படின்னா ஜட்ஜஸுக்கு தான் இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஜட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஒப்புதல்லாம் பிரசிடென்ட் கொடுக்கணும். அது தனி. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் டாப், அது கீழே ஹைகோர்ட், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 32 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எந்த கான்ஸ்டியூஷன்லையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கலன்னு இல்லை. பெரும்பான்மையான கண்ட்ரீஸில் வந்து அடிப்படை உரிமைகள் கொடுக்காம இருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு தனியாக ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 32 வரைக்கும் கொடுத்து அடிப்படை உரிமைகளும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 32. இது மூலியமா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். ஆர்டிகல் 224. ஸோ ஹை கோர்ட்டுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். இப்போ உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போனால் இப்போ ஸ்பெஷலாக ரிட் அப்படிங்கிற நீதி பேரணை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, இது இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீதி பேரணை பற்றியும் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதா? இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கு. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வெளிப்படையாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட். அதுவும் என்ன செக்யூலர் ஸ்டேட்? பாசிட்டிவ் செக்யூலரிசம். ஸோ வெஸ்ட்டை விட டிஃப்ரெண்ட்டான பாசிட்டிவ் செக்யூலரிசம். அது வெஸ்ட் செக்யூலரிசம்க்கும் பாசிட்டிவ் செக்யூலரிசம்க்கும் நான் செக்யூலரிசம்க்கும் நெகட்டிவ் செக்யூலரிசம்க்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த பிரியாம்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா? இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இந்தியன் ஸ்டேட் ஒரு மதச்சார்பற்ற அரசு, அது ஒரு பாசிட்டிவ் செக்யூலரிசம் கொண்ட ஒரு அரசு. இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ரிலீஜியன் கிடையாது, அஃபிஷியல் ரிலீஜியன் கிடையாது, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. சரிங்களா? இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் ரிலீஜியன் கிடையாது, நேஷனல் கேஸ்ட் கிடையாது. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதச்சார்பற்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் செக்யூலர் ஸ்டேட்டாக இருக்குது. அடுத்ததான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்த டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கோட்பாடு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு நலன்புரிய அரசு, அதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டிபிஎஸ்பி டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் பார்க்கலாம். டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கோர்ட்டுக்கு போக முடியும், டிபிஎஸ்பி பாதிக்கப்பட்டுச்சுன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அதனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். டிபிஎஸ்பி பத்தி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த டிபிஎஸ்பி. அடுத்ததா கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துட்டாங்க, எல்லா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை, யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வரும்போது 21 வயசு மேல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் 61வது சட்ட திருத்தத்தில் 21 வயசை வந்து 18 வயசா குறைச்சாங்க. இப்போ இந்தியாவில் வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை இருக்கு. சட்டசபையிலையும் ஓட்டு போடலாம்,
லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போடலாம். ராஜ்யசபா அஃப்கோர்ஸ் போட முடியாது. லோக்சபா எலெக்ஷன்லயும் ஓட்டு போடலாம். பஞ்சாயத்து எலெக்ஷன் லோக்கல் எலெக்ஷன்லயும் ஓட்டு போடலாம். அடுத்ததா இந்தியாவோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் வந்து ஒரே ஒரு குடியுரிமை தான். யூஎஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை இருக்கும், சென்ட்ரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை இருக்கும். இதே வந்து நீங்கள் யூகே போயிட்டீங்க அப்படின்னா யூகேல இருக்கவன் யூகே குடியுரிமையும் வச்சிருப்பான், பிரான்ஸ் குடியுரிமையும் வச்சிருப்பான். டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும். இந்தியாவில் அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்தியாவில் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப். வேற ஒரு சிட்டிசனாக இருந்தால் இந்தியாவோட சிட்டிசனாக ஆக முடியாது. வேற ஒரு நாட்டோட சிட்டிசனாக ஆயிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் தானாக போயிடும். இப்போ இந்தியாவுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர், ஒற்றை குடியுரிமை. அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சரிங்களா, ஒற்றை குடியுரிமை. அடுத்தது இந்தியாவில் வந்து நிறையா இண்டிபெண்டன்ட் சுதந்திர அமைப்புகள் நிறைய இருக்குது. எலெக்ஷன் கமிஷன், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அடுத்தது யூபிஎஸ்சி, யுனைடெட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை பற்றி எல்லாமே தனித்தனியாக பார்ப்போம். அடுத்ததா இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் வந்து இந்த அவசர ஏற்பாடுகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 352 கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. 56 கூட இன்னொரு 4 ஆட் பண்ணிக்கோங்க, 60. இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியை டீல் பண்ணுற ஆர்டிகல்ஸ் 352, 56, 60. இந்த எமர்ஜென்சி டீல் பண்ண ஆர்டிகல்ஸ்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஆர்டிகலும் யார் வந்து போடுவாங்க, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352, மாநில அவசர நிலை 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு தடவை கூட வந்ததே கிடையாது. அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 51A. ஸோ வேர்ல்டு கான்ஸ்டியூஷன்லேயே ஜப்பானில் மட்டும்தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது, அடிப்படை கடமைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி கடமைகள் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்குது. ஆர்டிகல் 51A இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 51Aல கிட்டத்தட்ட 11, ஃபர்ஸ்ட் வந்து 10 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 81வது சட்ட திருத்தம் மூலியமாக 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணி இப்போ மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஒரு குடிமகனுக்கும் இந்த 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இந்த அடிப்படை கடமைகளை கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மேலே கேஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள். இந்த ஒரு வித்தியாசமும் இருக்குது. 42வது அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த 51A அப்படிங்கிற சரத்து மூலிமா ஒரு 10 ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததா இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 tier கவர்மெண்ட், சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற 3 tier ஸ்ட்ரக்சரில் இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து ஹெல்ட் ஆகுது. அடுத்ததான் வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஷெட்யூல் இருக்கு, சரிங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 8 ஷெட்யூலை வந்து 12 ஷெட்யூலாக மாற்றுறாங்க. 22 பாட்டை வந்து 25 பாட்டாக மாற்றுறாங்க. இப்போ இந்த 12 ஷெட்யூல் இருக்குது. இந்த 12 ஷெட்யூல் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஷெட்யூல் கொடுத்து மேட்ச் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து வருடம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், மொத்தம் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இந்த ஷெட்யூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதும் வரக்கூடிய கிளாஸஸில், பார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வரக்கூடிய கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேலன்ஸ் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.